வணக்கம், நான் சுரேஷ். என்னென்னா எங்களோட பிளாக்கில் வந்து சினிமா பாட்டு போட முடியாது. அப்போ இந்த சர்வீஸ் கிட் வந்து அனுப்பியிருந்த நாங்கள் பல கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் கேட்கலாம், கஷ்டத்தின் மத்தியிலிருந்து நாங்கள் ஒரு இடம் தொடர்பு கொள்ளாமல் இப்போ எல்லாருக்கும் சப்ரஸாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் குடும்பத்துக்கே சொல்லாமல் அனுப்பப்பட்டது. அப்போ அது மூலம் போகும்போது தொடர்பு எடுக்கிறதுக்கான கஷ்டம் அறிந்தோம். மற்றது கடையில் நகை எடுப்பது இதுகள் செய்வதற்கும் பெரிய நம்பரை எடுத்து தொடர்பு கொண்டு நிதிகள் அனுப்பி ரெண்டு தெரியாது. அப்படி இருந்தும் நம்பிக்கையோடு செய்தோம். அவர்கள் நல்லா செய்திருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. அடுத்தது இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்போ நீங்கள் கேட்கலாமே, இதை டான்ஸ் ஆடுறது பாட்டு போட இல்லாட்டி அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கலாம்ண்டு. அதில் வந்து எங்களோட உறவுகளையும் அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்கள் அந்த சவுண்ட் இல்லாட்டியும் காலங்களில் இது ஒரு ஞாபகமாக இருக்கும்போது எடுத்து பார்க்கோ இன்னாருண்டு நம்ம உறவுகளுக்கு தெரியும். அப்போ அதுக்காகவும் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் சவுண்டை கட் பண்ணி போட்டிருக்கோம். என்ன முதல் சவுண்டோட போட முடியவில்லை, அது ட்ரெட்மார்க் போட்டுருந்தாங்க. அதால் நாங்கள் இதில் அந்த டான்ஸ் ஆடுறதை மட்டும் இந்த பாட்டோட அதை மட்டும் சவுண்ட் கட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் விரும்பின இந்த வீடியோ பார்க்கலாம். மற்றது அவர்கள் கொண்டு போனதும் அழகாக செய்திருந்தார்கள். பாட்டு போட்டால் இன்னும் பார்வையாக்கி இந்த டான்ஸ் இதுகள் பார்க்க ஒரு பார்வைக்கு நல்லா இருக்கும். அது நமக்கும் ஒரு கவலை தான், போட இயலாது. அவங்களோட ரூல்ஸை மீறி நாங்கள் எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்போ வீடியோ போய்கொண்டிருக்கு, நீங்களும் பார்த்து கொண்டிருங்க, நாங்களும் பார்ப்போம். ஓகே, மறு வீடியோவில் சந்திப்போம்.
உங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து ஸ்பைடர்மேன் நீங்கள் வந்து அந்த எங்களோட காம்சீட்டை வந்து கொடுங்க. காம்சீட்டை வந்து கொடுக்க இல்லையா? ரைட், காம்சி வேணுங்க, வேண்டி எடுங்க காம்சி. ஓகே சரி, இந்த கிஃப்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ரேம் உண்டு. சரி, இந்த ஃப்ரேமை ஜார் தந்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. அப்பா அப்பா கொஞ்சம் மேலே இருங்க, அப்பா மேலே இருங்க. ஓகே, நீங்களாண்ணா? நீங்களாண்ணா? நீங்களா? ஷுவர். சரி, யார் இதை தந்துருப்பாங்க? ஜார் தந்துருப்பாங்க. ஜார் தந்துருப்பாங்க. ஒரு ஸ்பெஷலான ஆள் உங்களுக்கு இந்த கிஃப்டை தந்துருக்குறாங்க. சரி, ஜாராகி இருக்கும். உங்களில் மிக்க பாசமும் அன்பும் வச்சிருக்கிறவங்க தந்திருக்கிறாங்க. ஜாராகி இருக்கும். பெரியம்மா, என்ன பேர் பெரியம்மா? புனிதசீலி. எங்க இருக்கிறாங்க? மீண்டும் பெரியம்மா. கட்டாயம் அப்படிதான். அப்படி பெரியம்மா, எத்தனை பெரியம்மா இருக்கிறாங்க? ஒரு ஆள் தான். 2 பேர். மற்ற பெரியம்மா எங்க இருக்கிறாங்க? இங்கே தானா? இங்கே தான். அந்த பெரியம்மா இல்லை, ஜெர்மன் பெரியம்மா தான். சரி, பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க, அதையும் வேண்டி கொடுங்க. அதை அப்பாட்ட கொடுங்க, அப்பாட்ட கொடுங்க. இல்லை, பிள்ளைதான் கொடுக்கணும். ரைட், ஓகே. சாக்லேட் விருப்பமா? சாக்லேட் விருப்பமா? ஓகே, ரொம்ப விருப்பமா? சரி, இதை யார் தந்திருப்பாங்க? பெரியப்பா. என்ன பேர் பெரியப்பா? பேர் தெரியாது. அப்படியா? எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? சுரேஷ்குமார். இத்தாலியில் இருக்கிறேன். சரி, ரைட். அவங்களும் இல்லாடி வேறு யார் தந்திருப்பாங்க? ஷூர். அவங்கள நாங்கள் சொல்ற இந்த இடத்துல இருக்கிறாங்களா? அவங்க இந்த கிஃப்டை தந்தவங்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. சரி, ஓகே. இது ஃபாரின்லேருந்து நான் வந்திருக்கு. 2 ஆப்ஷன் தரலாம் உங்களுக்கு. லண்டன், பிரான்ஸ், கனடா, 3 நாட்டிலேருந்து வந்திருக்கு. சரி, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு? எந்த நாட்டிலே? ஒரு நாடும் இல்லையா? ஒரு நாட்டிலே வாங்கல இல்லையா? சொந்தக்காரர் இல்லையா? சரி, ஓகே. அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொன்னேன் லண்டன்லேருந்து வந்திருக்கு. ரைட், இப்போ சொல்லுங்க. அதுக்குள்ளே லண்டன்லேருந்து வந்திருக்கு. லண்டன்ல இருக்கிறாங்களா சொந்தக்காரர்? சரி, தெரியல. அப்படியா? ரைட். ஸ்பைடர்மேன் ஒரு கவிதை ஒன்று தந்துருக்காங்க. அந்த கவிதையில கண்டுபிடிப்போம் யாருன்னு சொல்லி. ஓகேயா? கண்டுபிடிப்பீங்களா? பார்க்கலாம். ஓகே. இனிய புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் உனக்கு. பந்தல் படை சூழ மலர்கின்ற பூ இதவோ, மஞ்சள் மாளிகையில் சிரிக்கின்ற தேனிதுவோ. பந்தல் படை சூழ மலர்கின்ற பூ இதுவோ, மஞ்சள் மாளிகையில் சிரிக்கின்ற தேனிதுவோ. தென்னை கீற்றுக்குள் ஒளிர்கின்ற பால் நிலவோ, தென்னை கீற்றுக்குள் ஒளிர்கின்ற பால் நிலவோ. வெட்கத்தில் வேலி கட்டி மின்னுகின்ற மின்னல் இதுவோ, வெட்கத்தில் வேலி கட்டி மின்னுகின்ற மின்னல் இதுவோ. மாமன் சீர்வரிசையில் நனைகின்ற தேரிதுவோ, மாமன் சீர்வரிசையில் நனைகின்ற தேரிதுவோ. தேவலோக தேவதைகள் வாழ்த்துகின்ற மலர் இதுவோ, வண்ணமிகு கனவுகளை சுமக்கின்ற சின்னதாய் தாயிதுவோ. கற்பனையில் தன்னை மறந்து மிதக்கின்ற படகிதவோ. பால்மணம் மாறாத எங்கள் வீட்டு பகல் நிலவோ, தனக்கென நடக்கிறது என்று அறியாத வெள்ளி நிலவோ. புத்தம் புது உணர்வோடு அமர்கின்ற மயிலிதுவோ, ஏற்றமிகு கனவுகளோடு மிதக்கின்ற தாயிதுவோ. ஓகே, இப்படி ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லுங்க, லாஸ்டா ஃபைனலா டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா? டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா? சரி, ஓகே. யார் தந்திருப்பாங்க? ரைட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, அப்பா இதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு எங்களோட
ஓகே, என்ன தாமா காசு காசு தந்துருக்காங்க. எவ்வளோ எழுதி இருக்குல்ல, எழுதி இருக்குல்ல. சரி, ஏன் அப்படி தந்துருக்குறாங்க? ஏன் அப்படி தந்துருக்குறாங்க தெரியல. ஏன்னா எனக்கு சிரிப்பு வருது. சரி, இங்க இருக்கிறாங்களுக்கு சொல்ல வேணாம் வேணாம். அப்போ அவ்வளவுதான் அதில் எழுதி இருக்கிறாங்க நினைக்கிறேன் எவ்வளவு காசுன்னு சொல்லி. என்னம்மா என்ன இன்னொன்று வருது, இன்னொன்று வருது அதுக்குள்ள இருந்து. ஓகே, செயின் செயின் எங்க தேடி பிடிச்சிங்க இந்த செயினை? நான் உடைச்சு தானே வச்சேனா? அண்ணன் என்ன தேடி பிடிக்கிறத கட்டிக்காரி போல இருக்கு அப்படியா? சரி, ஓகே. இந்த கிஃப்ட்டுகளை இந்த செயினை யார் தந்துருப்பாங்க இப்ப சொல்லுங்க. தெரியல தெரியல. சரி, இங்க தானே இருக்கிறாங்க. பாப்பமா யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பாப்பா. கூப்பிடுவோமா? சரி, ஓகே. அம்மம்மா காம்சியினுடைய அம்மம்மா வரட்டும் மேடைக்கு. காம்சியினுடைய அம்மம்மாவை இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஸ்பைடர்மேன் அந்த அழகான ஒரு கேக்கை வந்து இந்த நாளில் வந்து இந்த கேக்கையும் வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? சரி, அம்மம்மா இந்த செயினை ஒருக்கா தங்கச்சிக்கு போட்டு விடுங்க, கம்சிக்கு போட்டு விடுங்க. இந்த செயினை ஒருக்கா போட்டு விடுங்க. அம்மம்மாட்ட கேளுங்க, அம்மம்மா நீங்களா செய்து தந்தீங்களே. என்ன அம்மம்மா சிரிக்கிறா? அம்மம்மா சிரிக்கிறா. கம்சி கேளுங்க, அம்மம்மா நீங்களா செய்தீங்களே. என்ன யாரும் செய்தது? யாரும் செய்தது? மாமா. மாமா என்ன மாமா? பத்தி மாமா. இப்ப அம்மம்மா தான் செயினை போடுறா. மிக்கி ஸ்பைடர்மேன் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. அம்மம்மா மறைக்குது மிக்கி இந்த அதுக்கா கலட்டி கொடுங்க. ஓகே, கம்சி சொல்லுங்க, யார் தந்துருப்பாங்க? குட்டி மாமாவும் இல்லை, பத்தி மாமாவும் இல்லை. சரி, இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்துருக்காங்கன்னு சொன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணினது வந்து கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட்டு வந்து உங்களோட ஜேர்மனில் இருக்கிற அக்கா மைதிலி, ஜாலினி, தங்கச்சி கியாரா தந்துருக்குறாங்க. உங்களோட தங்கச்சி அவளுக்கு அக்காக்கு பெரியம்மாவுக்கு நன்றி மட்டும்தான். ஓகே, சரி, ஓகே. நீங்கள் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைப்பது போல அவங்களும் இறைவனுடைய ஆசைகள் அவங்களுக்கும் கிடைக்கணும், எங்களோட கம்சிக்கும் வந்து கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் பொதுவுடைய நைட் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களையும் கூறி இறைவனிடத்தில் நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. ஓகே.
சொக்கரா உள்ளே